ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பால் ஆடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீட்டுக்காக பண்ணியிருக்க ஒரு 5.1 ஈவிரிசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவிரிசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஆடியோ டெப்த்தாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரி சப்பும் நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த ஆம்பில் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் கோஆக்சல் எல்லாமே ஆக்சல் சப்போர்ட் இந்த ஆம்பில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த ஆம்ப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சாய்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் வந்து நம்மகிட்ட ஆர்டர் சொல்லப்போ வந்து இந்த மாதிரி பேனல் வேணும், ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு ஃபேன்சி டிசைன் போட்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் வந்து ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 4K அல்ட்ரா ஹெச்டி டிடிஎஸ் ஸ்டுடியோ சரௌண்ட் டால்பி டிஜிட்டல் ப்ளூடூத் டிஜிட்டல் சிம்மர் சவுண்டு எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃபேன்சி மாடலில் போட்டுக்கும். இந்த பேனல் லுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆம்ப்லேயே பாட்டம் பூஸ்ட் பாருங்கள், நம்ம எல்லாம் கோல்டில் சூப்பராக போட்டுருக்கோம், நல்லா ஹெவியான பூஸ்ட்டாக போட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 15 கிலோக்கு மேலே அந்த ஆம்போட வெயிட் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்பேர் போட்டிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பக்கா குவாலிட்டியாக போட்டுருக்கோம். நம்ம குவாலிட்டி அதே மாதிரி பயங்கர டெப்த்தாக போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஆம்ப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஒரு யூஎஸ்பி சாக்கெட் தட்டை போட்டிருக்கோம். இது பார்த்தா ஒரு சப்போட வால்யூம் கண்ட்ரோல், இந்த இடத்துல நம்ம என்கோடர் போட்டிருக்கோம், ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்க தான் டீகோடர் இதாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க 5 சேனல் போர்டு எல்லாமே அப்படி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வர பேஸ்டெலாம் ரொம்ப இறையாது, ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து 8 இன்ச் யூஸ் பண்ணலாம், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லாட்டி 6 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் 8 இன்ச் யூஸ் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி 100 வாட் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சூப்பராக இருக்கும். டியூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டியூட்டரும் வந்து நல்லா வந்து ஒரு ஜிப்பு மில்லனியம் இல்லாட்டி அவார்டு மாதிரி போடுறப்போ வந்து டைன் தான் போடுறப்போ ஆடியோ கொட்டும்போது சூப்பராக இருக்கும். சப்வூஃபர் நீங்கள் தாராளமாக JBL சோனி பையனை எதனா போட்டுக்கோம். சப்பு நல்லா ஹெவியாக நம்மளை பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அது மாதிரி சப்புக்கு வந்து நம்ம 6 ஃபீட்டு மோனோபோர்டு போட்டிருக்கோம். சப்போட டெப்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ஆம்புடைய பேக் சைடு லுக் பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இது ஆம்புடைய பேக் சைடு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு ஃபீஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஏசி கார்டெலாம் குவாலிட்டியாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரௌண்ட் ரைட்டு சென்ட்ரு போட்டிருக்கோம். சப்பு இந்த இடத்துல போட சப்பில் டம்ட்டியாக போட்டிருக்கேன். என்ன காரணம், சப்பு நான் வந்து பனானா சாக்கெட்டில் போட்டிருக்கேன். சப் பொறுத்த வரைக்கும் இந்த பனானா சாக்கெட்டில் யூஸ் பண்ணிக்கானீங்க. இந்த ஜாக்கெட் சைஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வாய் கொடுத்து நீங்கள் டைட் பண்ணிக்கானீங்க. அது இந்த ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கானீங்க. சூப்பராக ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஆப்டிக்கல் 1 ஆப்டிக்கல் 2 கோஆக்சல் 2 இருக்குது. ஒரு ஆக்சன் போட்டு இருக்குது. ப்ளஸ் இந்த இது வந்து ஆக்சுவலாக நம்ம கோடு நம்ம வந்து டிஎஸ்பி கோடு போட்டிருக்கோம். சூப்பராகும் குவாலிட்டி உங்களுக்கு. அது வந்து நெக்ஸ்ட் இந்த இதில் நாங்கள் எப்படி நம்ம எதுவும் யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்துருச்சு நமக்கு. ஸோ நம்ம இந்த எதுவுமே யூஸ் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட் இந்த ஆம்போடைய ரிமோட் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிமோட் பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஆம்போட ரிமோட் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பட்டன் ஒவ்வொரு பக்கம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரிமோட்டில் வந்து நீங்கள் உங்கள் டீகோடரை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள், அதுக்காக இது. நெக்ஸ்ட் உங்கள் சவுண்டை மியூட் பண்ணுற பட்டன் இது. நெக்ஸ்ட் இது பார்த்தா நம்முடைய பேக்கில் ஆக்ஸ் காமிச்சு, ஸோ அந்த ஆக்ஸால் இன்புட் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஏஆர்சி இன்புட்டு. ஸோ நம்ம கஸ்டமர் ஏஆர்சி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கஸ்டமர் இந்த பட்டன் யூஸ் பண்ண தேவையில்லை. இது பார்த்தா நம்மளுடைய HDMI இன்புட்டு. கஸ்டமர் HDMI ஏஆர்சி ரெண்டுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கஸ்டமர் 2 பட்டன் யூஸ் பண்ண தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோஆக்சல் இன்புட்டு. இதை ப்ரெஸ் பண்ணி கோஆக்சல் 1 2 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா நம்மளுடைய USB இன்புட்டு. இதை ப்ரெஸ் பண்ணி USB யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா நம்மளுடைய ப்ளூடூத் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா நம்மளுடைய இந்த பட்டன் வந்து சாங்கோடைய பாஸு ப்ளே. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த ரைட்டில் மூவ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் பார்ட் போகும். இங்கே லெஃப்ட் மூவ் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் சாங் போகும். இந்த மேலே ப்ரெஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு ஃபோல்டு போகும். கீழே ப்ரெஸ் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் ஃபோல்டு போகும். இதை பென்ட்ரைவில் நம்ம போடுறப்ப வந்து ஃபோல்டு வச்சு பண்ணிக்காங்க. அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு இதில். நெக்ஸ்ட் பார்த்தா இது டெஸ்ட் டோன் இது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீக்கராக செக் பண்ணிக்கானீங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் லைட்டு சரௌண்ட் ரைட்டு சென்ட்ரு சப்பு மொத்தம் ஒவ்வொன்றா ப்ளே ஆகும் உங்களுக்கு. இது பார்த்தா நம்மளுடைய டோன் கண்ட்ரோல். இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பீக்கரோட பேஸ் ட்ரிபிள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பில் வர பேஸ் ட்ரிபிள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப இறையாது, ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப கிளியராக இந்த ஆம்பில் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஏ மோடு. ஸோ இது பார்த்தா இந்த பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த டிஎஸ்பி கிட்ட வந்து உங்கள் செட்டிங்ஸாகவும் மாறும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் ப்ளஸ் மைனஸு, சென்டரோட வால்யூம் ப்ளஸ் மைனஸு. இது வால்யூம்ங்கிறது மாஸ்டர் கண்ட்ரோல். ஸோ இந்த மொத்தம் ப்ரெஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். நெக்ஸ்ட்டு சரௌண்டோட ப்ளஸ் மைனஸு. இது பேக் சரௌண்டு. இது ஆக்சுவலாக 7.1 இந்த ஆம்பில் போடல, நீங்கள் ஃபியூச்சரில் போட்டுனா இது யூஸ் பண்ணிக்கானீங்க. இப்போதைக்கு இந்த பட்டன்
பேக் சவுண்டு டம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் சப்போட ப்ளஸ் மைனஸ் இது சப்போட வால்யூம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ சப்பு நீங்கள் என்ன ரிமோட்டில் வச்சா கூட இந்த மாதிரி கண்ட்ரோலில் வந்து நீங்கள் கூட்டினா சவுண்டு ஏறும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோலில் ஃபுல்லாக 0 பண்ணிட்டு ரிமோட்டை கூட சவுண்டே ஏறாது உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் டிசைன் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா சில வீட்டில் வந்து பெரியவங்க சப்பு பிடிக்காது சொல்லுவாங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் சப்பு டக்குன்னு 0 பண்ணிக்காதீங்க. அதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்ஃபோங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ என்ன வெர்ஷனில் இருக்குது ஈஸியாக சாஃப்ட் வெர்ஷனாக வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மோடு பார்த்தீங்கன்னா மோடு ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து அது வந்து மூவி மோடு மியூசிக் மோடு யூஸ் அப்படி மாறும். ஸோ நீங்கள் உங்கள் மாதிரி நீங்கள் மோடு செட் பண்ணிக்கலாம். மியூசிக் மோடு வேணுமா, மூவி மோடு வேணுமா, இல்லை விர்ச்சுவல் வேணுமா, மேட்ரிக்ஸ் நிறையா மோடு இருக்குது. அதை நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள். ரீசெட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வால்யூம்லாம் வந்து எல்லாமே அன்னியூனாக வச்சிட்டீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து ஒரு 10, சென்டர் ஒரு 50, சரௌண்ட் ஒரு 40, இது மாதிரி எல்லாமே ஈக்குவலாக வைக்கல அப்படின்னா ரீசெட் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் மாற்றின எல்லாமே சேஞ்சாக எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்து 20க்கு வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆம்போடைய சரி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிமோட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் நான் ஆம் பண்ணி ஒன்றாவுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ ஆம்பு ரிமோட்டில் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். ரிமோட் ஆன் பண்ணது வந்து உங்கள் வந்து டால்பி அட்வான்ஸ் பண்ணி டிஸ்பிளே காட்டும் உங்களுக்கு. ஸோ இதான் நம்ம ஆம்புடைய ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் இன்புட் மாற்றிக்கானீங்க. இப்போ நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் கோஆக்ஸ் 1 இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூஎஸ்பி மாற்றிக்கலாம். இப்போ யூஎஸ்பி கரெக்டாக காட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ப்ளூடூத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி வந்து ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூடூத் கனெக்டர் இந்த இடத்துல காட்டும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்முடைய லைன் இதான் ஆக்ஸ் 1 நமக்கு. அடுத்து இது நமக்கு இது HDMI நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அது பட்டன் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம வந்து HDMI ஏஆர் செட்னு ஒர்க் ஆகலை. ஸோ ரெண்டும் யூஸ் ஆகாது நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்முடைய SPDF அப்புறம் நம்முடைய கரெக்டாக ஜூம் ஆக மாட்டேங்குது. நம்முடைய கோஆக்சல் நமக்கு இது ஆப்டிக்கல் 1, அடுத்து ஆப்டிக்கல் 2, கோஆக்சல் 1. ஸோ நீங்கள் மூணு வந்து SPDF இந்த வருஷம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஆப்டிக்கல் கோஆக்சல் மாற்றிக்கலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏ மோடு இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து இப்போ மாறும். இப்போ வந்து பொருளாச்சி 2 மோடில் ஆக்சுவலாக வந்து இப்போ பேக்கில் வந்து நான் வந்து கோஆக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ பொருளாச்சியில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு வால்யூம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து என்ன மோடில் இருக்குன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து பொருளாச்சி 2 மோடில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ பொருளாச்சி 2 இதில் காட்டும் உங்களுக்கு. சப்போஸ் வந்து டால்பியும் காட்டும், டிடிஷன் காட்டும் இந்த ஆம்பில் உங்களுக்கு. இதான் அந்த ஆம்போடைய ஃப்ரண்ட் லுக்கு. ஆமாம் நம்ம வந்து வீமீட் இந்த நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ வந்து சவுண்ட் வச்சா மட்டும் வீமீட் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆம்போடைய ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி ஆம்போடைய லுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்காக வந்திருக்கு. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம பிளாக் போட்டிருக்கோம். ஸோ லைட் பாருங்கள் நல்லா ஒரு ப்ளூ கலரில் லைட்டாக போட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் எல்லாமே நம்ம இம்போர்ட் கண்ட்ரோலாம் போட்டிருப்போம். இந்த லைட் பாருங்க ரொம்ப கண்ணை கூசாது ரொம்ப சூப்பராக ஒரு சர்க்கிள் தெரியும். ஆக்சுவலாக நான் இப்போ என் கேமரா அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் நேரில் பார்க்குறப்ப வந்து லைட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆம்பு உங்களுக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு வாங்க ஆம்போடைய இன்டீரியர் பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆம்பு வந்து நம்ம வந்து நாம் பார்த்தீங்கன்னா சப்புக்கு வந்து நம்ம வந்து 50 வோல்ட் மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்கோம் நம்ம. ஸோ வந்து மஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறவங்க போய் பாருங்கள் நீங்கள். ஸோ அப்போ வந்து சப்போட என்ன பஞ்சும் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் 50 வோல்ட்லாம் போட மாட்டோம். பட் இந்த ஆம்பில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து 50 வோல்ட் நம்ம போட்டு நம்ம பண்ணிக்கோம் நம்ம. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆம்பளை வச்சு காட்டுறேன். ஆக்சுவலாக ஒரே கையில் பிடிச்சி நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் ஒரே கையில் வந்து வீடியோ வந்து இப்போ மல்டிமீட்டர் காட்டுறேன் பாருங்கள். நான் வோல்ட் கரெக்டாக மெசேஜ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் 55 வோல்ட் வருது இப்போ. ஸோ நம்ம வந்து நம்ம 55 வோல்ட் தரப்போ வந்து ஆடியோ டெப்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பு வந்து நம்ம வந்து இதான் ஃபஸ்ட் டைம் 55 வோல்ட் போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும் நம்ம சப்பு உங்களுக்கு. சப்பெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஒரு கம்மியாக வந்து நல்ல ஒரு நல்ல டெப்த்தாக நாம் எதிர்ப்பாங்க. அன்றைக்கி நான் மெசேஜ் காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே வச்சு செக் பண்ணி காட்டினேன். டயல் வச்சு செக் பண்ணி காட்டினேன் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு வாங்க ஆம்போட இன்டீரியர் ஒன்றா பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார் பார்க்கலாம் நம்ம. நம்ம ட்ரான்ஸ்ஃபார் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ட்ரான்ஸ்ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபார் நம்ம வந்து சப்புக்காக வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம. இது பார்த்தா அவங்க வந்து நம்ம 50 வோல்ட் வர மாதிரி நம்ம போட்டுக்கணும் நம்ம இதில். ஆக்சுவலாக 55 வோல்ட் வருது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரில். நம்ம வந்து டைப் 6 போட்டுருக்கோம். டைப் 6 3 இன்ச்சு கோர். ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்ம சப்பு பார்த்தா நம்ம வந்து 4 கெப்பாசிட்டி போட்டுருக்கோம். நான் வந்து கெப்பாசிட்டி பார்த்தா நான் வந்து 63 வோல்ட்டில் 10 4 கெப்பாசிட்டி போட்டுருப்பேன். நம்ம டைப் பார்த்தா நான் வந்து 50 10 போட்டுப்பேன் நான். வந்து நம்ம
அம்பேர் ஹெவியாக இருக்கும், 50 போட்டால் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு, 50 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்முடைய 5 சேனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்முடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் 24 வோல்ட் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து நமக்கு நல்லா ஹெவியான கோர் தான். இது வந்து நான் வந்து 2 இன்ச்சு கோர் போட்டிருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் சூப்பராக உங்களுக்கு இது ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபார்மர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டி நான் வந்து 10,000 mAh 50 வோல்ட் 2 கெப்பாசிட்டி போட்டிருக்கேன். ஸோ டைவர்த்து நான் வந்து இதில் வந்து 30 இதில் போட்டிருக்கேன் நான் இதில். நெக்ஸ்ட்டு நம்முடைய ஃபேனு லைட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொத்தம் வந்து 3 ஃபேன் யூஸ் பண்ணிப்பேன் நான். இப்போ நான் 5 சேனலுக்காக வந்து இந்த இடத்துல ஃபேன் போட்டிருப்பேன். அது மாதிரி சப்புக்கு வந்து 2 ஃபேன் இதில் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக சப்பு வந்து அதனால் ஹீட் ஆகிறதில்ல, பட் 2 ஃபேன் போட்டிருப்பேன். ஸோ டோட்டல் நான் மொத்தம் 3 ஃபேன் இதில் போட்டிருக்கேன் நான் இதில். ஸோ 3 ஃபேனுங்கிறப்போ வந்து இங்கே 2 ஃபேன் இருக்கும், இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ இந்த ஃபேனுக்காக வந்து ஒரு பக் பவுண்ட் இதில் போட்டிருப்பேன் நான். நெக்ஸ்ட் நம்ம வீமுக்காக ஒரு பக் பவுண்ட் இதில் போட்டிருப்பேன் நான். நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் போட்டுப்பாங்க நல்லா ஹெவியான இதில் 30 ஆம்ஸ்லேயே போட்டிருப்பேன். சப்புக்கு வந்து 30 ஆம்ஸ்லேயே போட்டிருப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் நான் 5 ஆம்ஸ்லேயே போட்டிருப்பேன். நல்லா ஹெவியான ப்ரொடக்ஷன் போர்டு தான் போட்டிருப்பேன். அது மாதிரி இந்த போர்டில் வந்து தெர்மோ ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஹீட்டானா வந்து ஃபேன் வந்து எல்லாம் ஓட ஆரம்பிச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்மளுடைய டீகோடர். ஸோ இந்த டீகோடர் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டல் ஐசி போட்ட டால்பி டிடிஎஸ் டீகோடர். அதாவது பார்த்தா இதிலே போட்டிருப்பாங்க, இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து குட்டியாக போட்டிருப்பாங்க டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து கிறிஸ்டலோட ஒரிஜினல் ஐசி போட்ட டீகோடர் இது. ஸோ இந்த டீகோட் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இது FT008 வெர்ஷன் 4 இது லேட்டஸ்ட் வெர்ஷன். இதில் வந்து நீங்கள் HDMI வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அப்போ வெர்ஷனில் கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர் HDMI வேணாம்னு சொல்லிட்டாங்க, நான் ஃபியூச்சர் அவங்க எப்படின்னா ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பார்த்தா நம்ம வந்து இந்த டீகோடருக்கு மட்டுமே வந்து ஒரு ஹெவியான ஒரு 3 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அதில் போட்டிருப்போம். ஏன்னா வந்து நம்ம ஹெவியாக போடுறப்போ வந்து ஆம்பியர் ரொம்ப பக்காவாக இருக்கும், எந்த ஒரு நாய்ஸ் வராது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்முடைய சப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் சப்பு தான் வந்து குமார் அடிஸில் வந்து 6 ட்ரான்ஸ் மோனோ போட்டிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தா 6 டிரான்சிஸ்டர் இருக்கும். 5200 Toshiba ஒரிஜினலாக போட்டிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் 6 டிரான்சிஸ்டர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து 6 ஃபட் போர்டு சொல்லுவாங்க, இது 6 டிரான்சிஸ்டர் போர்டு இது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சப்புக்காக வந்து. நல்லா சப்பு நல்லா வெயிட்டாக நல்லா ஹெவியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்முடைய 5 சேனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து IRF மாஸ்பெட் 250 தான் போட்டிருக்கேன். இது வந்து கேமஸோட போர்டு இது. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிரவுண்ட்லாம் பக்கா பண்ணிக்கும். நம்ம ஆம்பத்தையும் எந்த ஆம்பளுமே ஹம்மிங் நாய்ஸ் சுத்தமாக வராது, எர்ட் சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த ஆம்பத்தையும் மிஸ் நாய்ஸ் கூட சுத்தமாக இல்லை, ஏன்னா பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிப்போம். அதாவது ஆம்பத்தான் உங்களுக்கு தெரியும் வயரிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு அன்வான்ட் வயரிங் இருக்காதுக்கு, பக்கம் வயரும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் சப்போட பேஸ் பூஸ்ட் பண்ணால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வசந்தோட ஒரு கிராண்ட் சப்போர்ட் கீழே போட்டிருப்பேன். இது வந்து கெயின் ஃப்ரீக்வன்சி ரெண்டும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தான் டியூன் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கானீங்க. அதே மாதிரி இந்த டீகோடில் வந்து இன்புட்டில் வந்து USB போட்டு தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆம்போட இன்டீரியர் பாருங்கள். வயரிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்மல் சேஸ்ன்னு வச்சுக்காதீங்க, இது வந்து 18 இன்ச்சு சேஸ் உங்களுக்கு, நல்லா பெரிய சேஸ் உங்களுக்கு. நம்ம நார்மலாக பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு டெப்த் இருக்கும், எக்ஸ்ட்ராவும் டெப்த் இருக்கும், நல்லா ஹெவியாக சேஸ் தான் போட்டிருக்கும். ஸோ நார்மலாக பண்ணுற சேஸ்ன்னு வச்சுக்காங்க, இதெல்லாம் ஹெவியான சேஸ், இது ரொம்ப லென்த்தாக ரொம்ப பிரெத்தாக இருக்கும் சேஸ் உங்களுக்கு. ஸோ மாதிரி போர்டு பிளேஸ்மெண்ட்டாக பாருங்கள் ரொம்ப பக்காவாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. ஸோ மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்யூச்சரில் அவங்க எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ வராது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் சர்வீஸ் ரொம்ப ஈஸியாக பண்ண மாதிரி தான் நம்ம வயரிங் பண்ணி போனோமா, வயரிங் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ஆம்பிளாக எந்த ஒரு ஆம்பிளுமே இஸ்னைஸ் எதுவுமே வராது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்போட இன்டீரியர். நெக்ஸ்ட்டு வாங்க ஆம்போடே ஒரு டெமோ செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆம்பை ஆன் பண்ணிட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ ஆம்ப் வந்து ஆடியோ வந்து நான் மொபைல் ரெக்கார்ட் பண்ணுறேன். மொபைல் ரெக்கார்டிங் கூட கம்மியாக ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் ஃபுல் எஃபெக்ட் பண்ணால் நேரில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டுப்பாங்க, அப்போ ஒரு எஃபெக்ட் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள். ஸோ இப்போ தான் வந்து எந்த மூலம் உட்காந்து கரெக்டாக இங்கேயே காட்டும் உங்களுக்கு, டால்பி டிடிஎஸ் இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வந்து ஃபஸ்ட் நான் வந்து பென்ட்ரைவ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பென்ட்ரைவ் வந்து சாங் ப்ளே ஆகிட்டு உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சாங் ஈஸியாக மாற்றிக்கலாம், நீங்கள் நெக்ஸ்ட் சாங் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மேலே ப்ரெஸ் பண்ணுற இந்த பட்டனில் மேலே ப்ரெஸ் பண்ண வந்து ஃபோல்டர் வந்து ஃபோல்டர் இதெல்லாம் மாறும் உங்களுக்கு பாருங்கள். காப்பான் ஃபோல்டு மாறிடுச்சு. இப்போ சாங்ஸ் ஃபோல்டு மாறிடுச்சு. பேக் வந்து திரும்ப காப்பான், திருப்பி வந்து 320 kbps சாங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டராக ப்ளே ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு இப்போ. ஸோ அதே மாதிரி பார்த்தா வந்து இந்த ரிமோட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து டோன் இங்கே டோன் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். டோன் ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து வந்து பேஸ் டபுள் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கானீங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கானீங்க, அதுக்காக இது. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டெஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. Front right, surround right, surround left, front left, center, front right,
Surround right. Surround left. ஸோ நான் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி காணிங்க, இந்த ரிமோட் வச்சு நீங்கள் செக் பண்ணி காணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆம்பில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இன்னும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுடைய செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கானீங்க. எப்படி நம்ம செட்டிங்ஸ் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் வந்து ஏ மோட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மோட் ப்ரெஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ நிறையா வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்டீரியோன்னு இருக்குது, ஸ்டீரியோடி மாறும், மூவி, அடுத்து வந்து மியூசிக் மோடு, அடுத்து மேட்ரிக்ஸ் மோடு, அடுத்து விர்ச்சுவல் மோடு, அடுத்து எமுலேஷன், நிறையா மோடு சேஞ்ச் பண்ணிக்கானீங்க. இப்போ வந்து விர்ச்சுவல் மோடாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி வந்து இந்த ஏ மோடு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணுறப்ப வந்து மோடு மாறும். உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டேன். வந்து ஸ்பீக்கர் செட்டப்பு, ஆடியோ செட்டப்பு எல்லாம் அதில் வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செட் பண்ண பண்ணிக்கானீங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து செட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இது வந்து உங்கள் ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி ரேஷியோ, ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி ரேஷியோ, கிராஸ் ஓவர் ரேஷியோ, எத்தனை ஹெர்ட்ஸ் பாட்டு வேணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும், எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கானீங்க. ஆனால் இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சு கஸ்டமர் செட் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. பட் அதுமாதிரி இப்போ எல்லாம் பர்ச்சேஸ் செக் பண்ணி நான் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன். கஷ்டத்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ தான் வந்து உள்ள ஸ்பீக்கர் உள்ளே கிளிக் பண்ணோம்னா வந்து ஸ்பீக்கரோட கான்ஃபிகரேஷன், அப்புறம் டிஎஸ்பி கிராஸ் ஓவர், டிஎஸ்பியோட டிலே டைம், அப்புறம் பேஸ் எந்த லெவலில் வேணும் உங்களுக்கு, அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெட் கொடுத்து பேக் ரீசெட் பண்ணால் பண்ணிக்கானீங்க. தப்பாக பண்ணி ரிசீவ் கொடுத்தா எல்லாம் கரெக்டாக பேக் வந்துடும், கரெக்டாக எல்லாம் கிளியர் உங்களுக்கு. ஆடியோ செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ கான்ஃபிகரேஷன், அப்புறம் மோட்ஸோட லெவலு, இன்புட்டோட கெயின் கூட்டிக்கானீங்க. இப்போ கெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கெயின் ஆட்டோ கெயினாக இப்போ வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட் தான் வந்து டோன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கானீங்க. நீங்கள் வந்து உங்கள் ட்ரிபிள் பேஸ் வேணுன்னா அதை ஆன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கானீங்க. அதனால் மேக்ஸிமம் பண்ண தேவை, நான் ஆன்லேயே வச்சுருக்கேன் நான். அடுத்து சிஸ்டம்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டில் வெல்கம் நேம் நிறையா இதை மாற்றிக்கானீங்க, உங்கள் ப்ளூடூத் நேம் மாற்றிக்கலாம், நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பேக் போயிடுறேன் ஃபுல்லாக உங்களுக்கு. இப்போ வந்து சாங் ப்ளே பண்ணிட்டுருக்கேன், இப்போ கேட்டு பாருங்க, பண்ணி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. புதுசா பழசா இதில் யார் நீ, உனக்கே சொல்லுமே. One sec, hold on, life கொஞ்சம் புரிஞ்சிடு. ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரொம்ப சூப்பராக ஆக்சுவலாக நான் வந்து மொபைல் ரெக்கார்ட் பண்ணுறேன். மொபைல் ரெக்கார்ட் கூட பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வந்து எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஆடியோ ரொம்ப தெளிவாக ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு கேட்குற ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஆம் பண்ணால் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இந்த ஆம் போட்டில் நம்ம வந்து எல்லா ஆம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ வண்டிக்கு வீட்டுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ வேணால் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.